ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் அந்த சமயத்தில் எல்லாம் ஏதோ ஒரு காரியம் உங்களை தடை செய்யும். குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது தான் அவங்க உங்களுக்கு செய்த ஏதோ ஒரு கெட்ட விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்கள் ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று செய்யணும்னு ஓடும் பொழுது தான் உங்கள் வீட்டில் சில போராட்டங்கள், பிரச்சனைகள், நோய் நொடிகள்னு ஏதோ ஒன்று வந்து உங்களை தடை செய்யும். பைபிள் வாசிக்க நீங்கள் திறக்கும் பொழுது தான் ஏதோ அடுத்த கட்ட ஒரு வேலை ஞாபகத்துக்கு வரும். ஆண்டவரிடம் ப்ரேயர் பண்ண முழங்கால் இடும் பொழுது தான் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும். இப்படி நீங்கள் ஆண்டவருக்காக கனியுள்ள வாழ்க்கை வாழணும்னு எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அதை அடுத்த ஸ்டெப்புக்கு போகாதபடிக்கு தடை செய்கிற சத்ருவாய் சாத்தான் பல வழிகளில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்கிறான். இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படியே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவும் அது அப்படியே இருந்து கொண்டு போகிறது. அடுத்த கட்ட ஆசீர்வாதம் இல்லை. உங்கள் வாழ்க்கையிலையும் இப்போ இதுதான் நடந்து கொண்டிருக்கு. கர்த்தர் சொல்கிறார், எபேசியர் 5:11, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்போல்லாம் ஏதோ ஒரு தடை இல்லை ஒருவர் மீது கோபம் இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்ப் வருதோ அந்த சமயம் அந்த வழியிலே நீங்களும் செல்லாது உடனடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த டிஸ்டர்பை கொண்டு வருகிற சத்ருவாகிய சாத்தானை கடிந்து கொள்ளுங்கள். அப்படி செய்யும் பொழுது தடைகளை உடைத்தெறிகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் முன்னே கடந்து சென்று ஒரு கனியுள்ள வாழ்க்கையை, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் அடுத்த கட்ட முன்னேற்றத்தையும் காண்பீர்கள். Have a blessed day. Jesus bless you.